ஹே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்துட்டு ஹவு டு அனலைஸ் கெமிக்கல் காம்போசிஷன் இன் பயோமாலிக்யூல்ஸ். அதை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து இன்ட்ரொடக்ஷனில் பார்த்து முடிச்சாச்சு. We can continue asking the same way, what type of organic compounds are found in living organisms, how does one know about finding the answer. இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு நிறைய கேள்வி வந்துட்டு எடுத்துக்கிட்டே இருந்திருக்கு. சரி, என்னென்ன ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்லாம் நம்ம உடம்புல இருக்குப்பா அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்ணணும்னு ஒரு ஈகர், அந்த எக்ஸைட்மெண்ட், அந்த ஒரு சிறுபிள்ளைத்தனமான ஒரு துடிப்பில் வந்து நமக்கு வந்து ஒரு ஆன்சர் கிடைக்க போகுது. அது என்னென்னு நம்ம இப்போ பார்ப்போம். One has to perform a chemical analysis. We can try to take a living tissue, a piece of vegetable or a piece of liver. நீங்கள் வந்துட்டு ஒரு பீஸ் ஆஃப் வெஜிடபிள் எடுத்துக்கலாம், இல்லை ஒரு லிவர் எடுத்துக்கலாம். எடுத்து போட்டு சட்டியில் போட்டு சமைக்கணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை நன்றாக எடுத்துக்கொண்டு கிரைண்ட் இட் இன் ட்ரைக்ளோரோ அசிட்டிக் ஆசிட் Cl3COOH யூஸிங் அ மோட்டர் அண்ட் பிஸ்டல். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, சிறிதளவு இது வெஜிடபிள்ஸ் தேவையான அளவு, பீஸ் ஆஃப் லிவர் தேவையான அளவு, எல்லாத்தையுமே எடுத்து நீங்கள் வந்து இந்த மோட்டர் அண்ட் பிஸ்டல், இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இது இந்த உலக்கைக்குள்ளே போட வேண்டும். அப்புறம் வந்து நங்கு 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 என்று மூட்டை பூச்சியை கொள்ளும் நவீன இயந்திரம் மாதிரி வடிவல் சோக்கில் வர மாதிரி மாங்கு 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 நங்கு நங்குன்னு குத்தணும். குத்தி நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு வச்சுருக்கணும். இதை எதை வச்சு கிரைண்ட் பண்ணுறீங்க? ட்ரைக்ளோரோ அசிட்டிக் ஆசிட். ட்ரைக்ளோரோ அசிட்டிக் ஆசிட்டில் வந்து நீங்கள் வந்து ஊற்றி அரைக்கணும். எப்படின்னா, நம்ம வந்து வீட்டில் வந்து சட்னி அரைக்கிறப்போ, தேங்காய் அந்த மாதிரிலாம் அரைக்கிறப்போ தண்ணி யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி இங்கே வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற இந்த செய்முறைக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய பொருள் ட்ரைக்ளோரோ அசிட்டிக் ஆசிட். இதுதான் வந்து அந்த ட்ரைக்ளோரோ அசிட்டிக் ஆசிட். இது இப்படி தான் இருக்கும். இதுக்கு ஏன் அப்படி பேர் வந்துச்சுன்னா, குளோரின்ஸ் 3 குளோரின்ஸ் இருக்குது. Cl3, Cl வந்து குளோரின் அப்படின்னு சொல்லுவோம். 3 குளோரின் இருக்குது. ஸோ ட்ரைக்ளோரோ. இது வந்து ஒரு அசிடிக் குரூப். ஸோ அசிடிக். OH வந்தாலே அது ஹைட்ராக்சி ஆசிட் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ட்ரைக்ளோரோ அசிட்டிக் ஆசிட். இதோட நேம் இப்படி தான் வந்துச்சு. ஒரே டைமில் வந்து பயாலஜியும் பார்த்தா, பயாலஜிக்கு ஒரு குத்து, கெமிஸ்ட்ரிக்கு ஒரு குத்து. எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, நம்ம இப்போ எடுத்தாச்சு வெஜிடபிள், நான் பீஸ் ஆஃப் லிவர் எடுத்தாச்சு. ட்ரைக்ளோரோ அசிட்டிக் ஆசிடை ஊற்றி நாங்கள் 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 நாங்கன்னு குத்தி கிரைண்ட் பண்ணி வச்சுட்டோம் மோட்டர் அண்ட் பிஸ்டல் வச்சு. வி ஒப்டைன் திக் ஸ்லரி. ஸ்லரினா ஒன்றும் கிடையாது. இந்த திக்கான ஸ்லரி எப்படி இருக்குன்னா, அந்த சிமெண்ட் கலவையெல்லாம் இருக்குல்ல, அது பார்க்குறதுக்கு எப்படி கொலகொலன்னு வந்து ரொம்ப திக்காக இருக்கும்ல, அதே மாதிரி இருக்கிற அந்த மாதிரி ஒரு சப்ஸ்டன்சஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கும். இஃப் we were to strain this through a cheesecloth or a cotton, we would obtain 2 fractions. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, அப்படி கிடச்ச அந்த கலவையை எடுத்துகிட்டு போய் இந்த ஸ்லரி எடுத்து இப்படி ஊற்றுறோம். ஊற்றுறதுல என்ன, இது வந்து ஒரு சீஸ் கிளாத் இல்லைன்னா ஒரு காட்டன் கிளாத் அப்படின்னு வந்து சொல்லலாம். இதில் நீங்கள் இப்படி வந்து போர் பண்ணுறீங்க. இதில் அந்த சின்ன சின்ன அந்த லிக்விடு மாதிரி இருக்கிற அந்த எல்லாமே இங்கே வந்து செடிமெண்ட் ஆகிரும். இதே மற்ற அந்த சாணி மாதிரி சொத்துன்னு சாணிமாக இருக்கிற எல்லாமே வந்து இங்கே ரிட்டன்டென்ட்டில் வந்து அப்படியே வந்து தேங்கி நின்றுடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஒன் இஸ் கால் த ஃபில்ட்ரேட் அண்ட் மோர் டெக்னிக்கலி த ஆசிட் சால்யூபிள் பூல் அண்ட் த செகண்ட் ஒன் இஸ் ரிட்டன்டேட் ஆர் த ஆசிட் இன்சால்யூபிள் ஃப்ராக்ஷன். அதான் இப்போ நம்ம பார்த்த மாதிரி இந்த கீழே அந்த தண்ணி மாதிரி லிக்விட்லாம் வந்துட்டு அப்படியே ட்ராப் அவுட் ஆகி வருது. இது எல்லாமே வந்து ஆசிட் சால்யூபிள் பூல். ஏன்னா அது சால்யூபிளாகி உள்ளே வந்துருச்சு, அப்படியே வந்து ஊடுருவி உள்ளே வந்துருச்சு. பட் இதை வந்து அப்படி வர முடியல, அது எல்லாமே இன்சால்யூபிள் அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமாக பிரித்து வச்சுட்டாங்க. ஓகே, ஃபைன். Scientists have found thousands of organic compounds are found in acid soluble pool. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கவுண்ட் வந்து தௌசண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. இந்த ஆசிட் சால்யூபிள் பூலில் வந்துட்டு thousands of ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இட்ஸ் ஆல்சோ வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஸ்டஃப். ஓகே, புரிஞ்சா? அதுக்கடுத்து நம்ம அப்படியே நெக்ஸ்ட் பேராகிராஃப் போகலாமா? இன் ஹையர் கிளாஸஸ் யூ வில் லேர்ன் அபவுட் how to analyze a living tissue sample and identify a particular organic compound. இப்போ வந்து நீங்கள் இப்போ நீங்கள் உங்கள் லெவலுக்கு வந்து நீங்கள் மூடிக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாலே போதும். இந்த ஹைட்ரஜன் எவ்வளோ இருக்குது, இந்த கார்பன் எவ்வளோ இருக்குது, அதில் நீங்கள் இங்கே ஒன்றும் கிளிக்க வேண்டாம். கொஞ்சம் அப்படியே படிப்புக்கு போகிறப்போ நீங்கள் படிச்சுக்குவீங்க. இப்போதைக்கு நீங்கள் இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்கன்றதை சிம்பாலிக் அங்கே சொல்கிறாங்க. இட் வில் சஃபிஸ் யூ ஹேர் டு லேர்ன் தட் ஒன் எக்ஸ்ட்ராக்ட் த காம்பவுண்ட்ஸ் அந்த இதெல்லாமே தான் இங்கே சொல்லியிருக்காங்க. இன் அதர் வேர்ட்ஸ், ஒன் ஐசோலேட்ஸ் அண்ட் பியூரிஃபைஸ் அ காம்பவுண்ட். ஐசோலேட்ஸ் அண்ட் பியூரிஃபை அ காம்பவுண்ட் என்ன? ஒருத்தர் இருக்கான், ஒரு இப்போ உங்கள் எப்படி சொல்கிறது, லாட் ஆஃப் கேர்ள்ஸ் வந்து இருப்பாங்க. சரி, பாதியில் அப்படியே கழட்டி விட்டுட்டு போகிறது, அப்படியே வந்துட்டு ஓகே ஃபைன்
அப்படியே டைம் பாஸுக்கு பேசுகிறோமா, சுற்றுறானா, செலவு பண்ணுறானா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கழட்டி விடுறது, இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அப்படி என்னதான் இருந்தாலும் அங்கிருந்து உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டை தனியாக ஒருத்தங்க தெரிவாங்க. சே ஜெம்பா அப்படின்னு அவங்கள அப்படியே தனியாக ஐசோலேட் பண்ணி எடுத்து அந்த ஒரு பியூரிஃபைடான ஒரு ஜெம்மை வந்து தனியாக எடுத்தவங்க கூட வச்சுப்பீங்களே, அந்த மாதிரி தான் உங்களுக்கு தேவையான என்னென்ன காம்பவுண்ட்ஸ் வேணுமோ அது எல்லாத்தையுமே ஐசோலேட் பண்ணி பியூரிஃபை பண்ணி எடுக்கிறதுக்கு பேர் தான் இந்த மெத்தட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. புரிஞ்சா? சார் எதுக்கெல்லாம் கேர்ள் ஃப்ரெண்டில் கொண்டதாக இருக்குது. ஓகே ஃபைன். Analytical techniques were when applied to compound give us an idea of molecular formula and the probable structure of the compound. ஸோ நம்ம என்னதான் வந்து இது நம்ம பயாலஜிக்கலில் பேசினாலும் இது பயோமாலிகுல்ஸ், இட்ஸ் ஆல்சோ ரிலேட்டட் டு கெமிஸ்ட்ரி. ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு தெளிவான ஒரு எக்ஸ்ட்ராக்ஷன் எடுத்தால் தான் அதுக்கான மாலிகுலர் ஃபார்முலாவாக இருக்கட்டும், அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்குன்றதை நம்மளால் தெளிவாக சொல்ல முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் நான் இங்கே முன்னாடியே சொன்ன மாதிரி இது பார்த்தீங்கன்னா ட்ரைக்ளோரோ அசிட்டிக் ஆசிட். ஸோ அசிட்டிக் ஆசிடை வந்துட்டு இது எப்படி எழுதலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்குறதா இருக்கட்டும், இதுக்குன்னு வந்துட்டு ஒரு ஃபார்முலா கொடுக்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து கெமிஸ்ட்ரி பாயிண்ட் ஆஃப் வியூலையும் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. All the carbon compounds that we get from the living tissues can called biomolecules. இது நம்ம ஃபர்ஸ்ட் லைன்லேயே சொல்லியிருந்தோம். லிவிங் டிஷ்யூஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய அந்த கார்பன் காம்பவுண்ட்ஸை தான் நம்ம வந்து பயோமாலிக்யூல்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். However, the living organisms have also got inorganic elements and compounds in them. Oh shit அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு மூமெண்ட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து எல்லாத்தையும் மாங்குன்னு எல்லாம் இது பண்ணிட்டு இருக்கிறப்போ சடனாக ஒரு எட்டி பார்க்குறான். யார்? அவன் தான் உங்கள் பாய் பெஸ்டி. என்னடா இப்போ தான் வந்து உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படியே மாசாக காட்டி அப்படியே தூக்கிட்டு வந்து அலைக்கா வச்சுருக்க ஜெம் ஆஃப் லைஃப் அப்படின்ற மாதிரி தாங்கிட்டு இருக்க நேரத்தில் தான் உங்களுக்கு அந்த பாய் பெஸ்டி மாதிரி வந்து இன்ஆர்கானிக் காம்பவுண்டு தென்படுறான். இப்போ இவனை வச்சு என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க. நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகவே வேண்டாம்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு ப்ரொசீஜர் வந்து கொடுத்துருக்காங்க. How do we know this? A slightly different but a destructive experiment has to be done. தானோஸ் மாதிரி ஒரு ஸ்னாப் அப்படின்ற மாதிரி ஒரு மூமெண்ட் வந்து நீங்கள் கொடுக்க போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுலாம் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? அந்த டிஸ்ட்ரக்டிவ் எக்ஸ்பெரிமெண்ட்டை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ ஒன் வெயிட்ஸ் a small amount of living tissue, say leaf or liver, that is why called wet weight and dry weight. All the water evaporates. The remaining material is called dry weight. ஸோ இதுலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி ஒரு லீஃபையோ இல்லை அந்த லிவரையோ எதையாச்சும் வந்து தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அது அப்படியே வந்துட்டு இந்த செவுத்துலலாம் சாணி அடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி சொத்துன்னு ஒரு அடி அடித்து வச்சுருங்க. அது அப்படியே கொஞ்சம் நாளில் வந்து வெயிலில் காஞ்சு அந்த சாணி அப்படியே எவாப்ரேட் ஆகி போகுதோ அதே மாதிரி உங்களோட லீஃபில் இருக்கிறதா இருக்கட்டும் இல்லை அந்த லிவரில் இருக்கிறதா இருக்கட்டும் அது எல்லாமே எவாப்ரேட் ஆகி போயிடும். ஸோ எவாப்ரேட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது வெறும் ஒரு ட்ரையான எலமெண்ட்டாக இருக்கும். எப்படி வந்து சாணி வந்து வெரைட்டியாக மாறுதோ அதே மாதிரி வந்து லீஃப் அண்ட் லிவர் வந்து அது வெட் வெயிட்டாக இருக்கிறது வந்து இது வந்து ட்ரை வெயிட்டாக இப்போ மாறிடுச்சு. எல்லா வாட்டர் எவாப்ரேட் ஆச்சு. இப்போ உங்களுக்கு இருக்கிறது வந்து ட்ரை வெயிட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நான் இஃப் த டிஷ்யூ இஸ் ஃபுல்லி பர்ன்ட், இப்போ தான் எரிக்க போகிறீங்க, சிக்கிட்டாண்டா வச்சு நிற்க வச்சு கொளுத்து போகிறீங்க, அவனை கொளுத்துறதுல all the carbon compounds are oxidated to gaseous form, CO2 and vapors are removed. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் பண்ணி நமக்கு கிடைக்கிறப்ப என்ன கிடைக்கும் அப்படின்னா, இந்த கார்பன் காம்பவுண்ட்ஸாக இருக்கட்டும், அதாவது கார்பன் டை ஆக்சைடு, இந்த வாட்டர் வேப்பர்ஸ் இது எல்லாமே அப்படியே வந்துட்டு அந்த ஜோதிகா வந்து எரிஞ்சுக்கிட்டே ஆடுவாங்கல்ல, அந்த மாதிரி மொத்தம் எரிஞ்சு வேனிஷ் ஆயிரும். ஸோ இப்போ நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது வந்து ஆஷன்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஸ்வின் அண்ணாவை யோசிக்கணும்னா இதை வந்து சாம்பல் ஆஷ் வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இது வரைக்கும் நம்ம கிடச்சது வந்து இது அப்படியே ஒரு சிம்பிள் டேர்ம்ஸில் அப்படியே இங்கே கொஞ்சம் அப்படியே பார்த்துடலாமா குயிக்காக. இப்போ நீங்கள் ஒரு லீஃப் லிவர் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டேர்ம் எடுத்துக்கிறீங்க. இப்படி லீஃபாக இல்லை ஒரு லிவராக நீங்கள் அப்படியே நார்மலாக எடுத்துருக்கிறது வந்து வெட் வெயிட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அதுக்குள்ளே ஈரப்பதமும் சேர்ந்து இருக்குது. அது இப்போ வந்து ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணதுக்கப்புறம் வந்து அது என்னன்னு சொல்லுவோம், அந்த வாட்டர் வேப்பர்ஸ்லாம் எவாப்ரேட் ஆகி மேலே போனதுக்கப்புறம் அது ஒரு வந்து ட்ரை எலமெண்ட் எல்லாம் ட்ரை வெயிட்டாக அதை வந்து கன்சிடர் பண்ணுவோம். அதை வந்து நம்ம வந்து பட்டாசை போட்டு கொளுத்த போகிறோம். கொளுத்துனது வந்து என்ன ஆகுது, நம்மளுக்கு வந்து சாம்பல் கிடைக்குது. அந்த சாம்பல் தான் வந்து நமக்கான இன்ஆர்கானிக் காம்பவுண்ட். ஓகேவா? புரிஞ்சிச்சா? ஓகே ஃபைன்.
திஸ் ஆஷ் கண்டெய்ன்ஸ் இன்ஆர்கானிக் எலமெண்ட்ஸ் லைக் கால்சியம், மெக்னீஷியம், இந்த மாதிரி வந்துட்டு டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ்லாம் வந்து இருக்கும். இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் லைக் சல்ஃபேட், பாஸ்பேட் ஆர் ஆல்சோ சீன் இன் த ஆசிட் சால்யூபிள் ஃப்ராக்ஷன். இப்போ வந்து இந்த என்னதான் இந்த நெருப்பு இல்லாமல் புகையாதுன்ற மாதிரி இந்த இந்த பாய் பெஸ்டின்றது உங்களுக்குள்ள நடுவில் வந்தான்ல, அவனை எங்கிருந்து நீங்கள் கண்டுபிடிக்கலாம்? உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்து தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த இடத்துல தான் இங்கே புகஞ்சிருக்கு. இதை வச்சு தான் அதுக்கப்புறம் அந்த ஃபர்தர் எக்ஸ்பெரிமெண்ட்டே போனாங்க. ஸோ இந்த சல்ஃபேட்டு, பாஸ்பேட்டு அந்த மாதிரி எலமெண்ட்ஸ்லாம் வந்து ஆசிட் சால்யூபிள் பூல்லையே கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த மெக்னீஷியம், இது ஒரு சின்ன ஹிண்ட்டாக வச்சுக்கோங்க. இந்த பாஸ்பேட், ஏட் அப்படின்னு முடிகிறதெல்லாம் வந்து ஆசிட் இன்சால்யூபிள் பூல்லே இருக்கும். அண்ட் இந்த மாதிரி எரிச்சு அந்த ஆஷ்லேருந்து கண்டுபிடிக்கிறது ஐயூஎம், இஎம் அப்படின்ற மாதிரி முடியும். கால்சியம், மெக்னீஷியம் இந்த மாதிரி வந்துட்டு முடியும். Therefore, the elemental analysis gives elemental composition of living tissues in the form of hydrogen, oxygen, chlorine, carbon, etc. அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து 9.1 டேபிளில் கொடுத்துருக்கோம். இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் 9.2 டேபிளில் கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி வந்து இங்கே சொல்லியிருக்கிறாங்க. இதை நம்ம அப்படியே வந்து இங்கே அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு குயிக்காக போய் பார்த்து வந்துடலாமா? இப்போ 9.1 இந்த டேபிளை வந்து நீங்கள் வந்து உயிரே பண்ணாலும் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். இதுக்கு என்னால் முடிஞ்ச எக்ஸாம்பிள்ஸ், ஹிண்ட்ஸ் இதெல்லாமே நான் இப்போ உங்களுக்கு குயிக்காக சொல்லித்தரேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஹெச்கான்ஸ்ன்றதை நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த ஹெச்கான்ஸில் வந்துட்டு ஹியூமன் பாடியில் வந்து அதிகமான கண்டென்ட்ஸ் இருக்கும். எர்த்ஸோட க்ரஸ்ட்டில் வந்து இந்த எலமெண்ட்ஸில் வந்து கம்மியாக இருக்கும். புரிஞ்சுங்களா? அதுக்கடுத்து NaCaMgSi இதெல்லாமே வந்து எர்த் க்ரஸ்ட்டில் அதிகமாக இருக்கும். ஹியூமன்ஸோட பாடி லெவலில் வந்து அந்த எலமெண்ட்ஸில் வந்து கம்மியாக இருக்கும். இதை வந்து நீங்கள் எப்படி இப்படி ஒரு கோடை போட்டு இங்கே என்னை மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. ஹெச்னு ஸ்டார்ட் ஆகுது. ஹியூமன் பாடியில் இந்த எலமெண்ட்ஸில் வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கடுத்து இங்கே சோடியம், கால்சியம், மெக்னீசியம், சிலிக்கான், சோடியம், கால்சியம் அப்படி வந்து மனப்பாடம் பண்ண அவசியமே இல்லை. இங்கே வாங்க, சிம்பிளாக ஒரு நிமோனிக் சொல்கிறேன். நாங்கள் எம்ஜினா ஸ்குவாடில் இருக்கோம். நாங்கள் எம்ஜினா ஸ்குவாடில் இருக்கோம். நான் NA, க எம்ஜினா ஸ்குவாடில் இருக்கோம். SI அவ்வளோதான். நாங்கள் எம்ஜினா ஸ்குவாடில் இருக்கோம். இங்கே இந்த நாங்கள் NAயில் வந்து சோடியம் வந்துடும், ஜியில் கால்சியம் வந்துடும், MGயில் மெக்னீஷியம் வந்துடும், SI சிலிக்கான். அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு முடிச்சிடலாம். இப்போ இது ரெண்டுமே வந்து கிளியர் ஆச்சா? ஹெச்கான்ஸ் ஒன்று, அதுக்கடுத்து நாங்கள் எம்ஜினா ஸ்குவாடில் இருக்கோம். ஹெச்சில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஹியூமன்ஸில் வந்து அது அதிகமாக இருக்கும். நாங்கள் எம்ஜினா ஸ்குவாடில் இருக்கோம். ஓகே, எர்த் க்ரஸ்ட்டில் வந்துட்டு அதிகமாக இருக்கும். அவ்வளோதான், ஃபைன். இப்போ வந்துட்டு நம்ம ஹெச்கான்ஸோட கவுண்ட் என்னன்றதை வந்து பார்ப்போம். இது சிம்பிளாக பண்ணால் ஆக்சிஜன் லெவல் தான் எப்பவுமே அதிகமாக இருக்கும். அண்ட் தென் இதில் இருக்கிற எல்லாமே வந்து இந்த மல்டிபிள்ஸ் ஆஃப் 3ல தான் இருக்கும். சல்ஃபர் அந்த ஹெச்கான்ஸில் வந்து லாஸ்ட்டில் இருக்கிறது 0.3ல ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அடுத்து இது வந்து 3.3, அதுக்கு அடுத்த லெவலில் வந்து கார்பன் வந்து 18, ஹைட்ரஜன் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும் 9.5. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த நாங்கள் எம்ஜினா ஸ்குவாடில் இருக்கோம்னு பார்த்தீங்களா? ஸோ இந்த இதில் வந்து சிலிக்கானோட லெவல் வந்து நெக்லிஜிபிளில் இருக்கும். அண்ட் மெக்னீஷியம் 2.1 அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள், ஹியூமன் பாடியில் இங்கே இருக்கிற 1 அப்படியே 0.1 போட்டுருங்க. 3.6 நியர்லி வந்துட்டு டிவைடட் 2 போடுங்க, 1.5 அந்த மாதிரி வரும். இதே இந்த சோடியம் பாருங்கள் 2.8 அப்படியே அந்த 2 தூக்கி முன்னாடி போடுங்க, 0.2. இந்த மாதிரி வந்துட்டு இதோட வேல்யூஸை வச்சு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரெண்டு வேலையும் உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வந்துடும். ஸோ இதெல்லாம் தான் இந்த 9.1 டேபிளில் இருக்கிற நிமோனிக்ஸ். தக்காளி மறக்கவே கூடாது. அடுத்து 9.2 லிஸ்ட் ஆஃப் இன்ஆர்கானிக் கான்ஸ்டிடியூவன்ட்ஸ் இன் லிவிங் டிஷ்யூஸ். சோடியம், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீஷியம் இதெல்லாமே வந்துட்டு பாசிட்டிவ். இதில் வந்துட்டு இந்த ஃபார்முலா கேட்பாங்க. ஃபார்முலா கொடுத்து Na+ஆ இல்லை Na- இல்லை K+ஆ K- அந்த மாதிரி கேட்குறப்ப வந்து நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. இதெல்லாமே அந்த EM முடியறது எல்லாமே பாசிட்டிவில் வரும். அடுத்து வாட்டர் வேப்பர் வந்து H2O வாட்டர்ன்றது. காம்பவுண்ட்ஸ் வந்து NaCl, CaCO3, கால்சியம் கார்பனேட்டு, இது பொட்டாசியம் பெர்மேங்கனேட்டா, சோடியம் பெர்மேங்கனேட்டு என்னமோ வரும். ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு இருக்குது. இதெல்லாம் வந்து காம்பவுண்ட்ஸாக இருக்குது. இதில் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இதை இன்னும் அப்படியே எழுதிட்டே போனோன்னா அது கொஞ்சம் பெரிய வீடியோ தான் போகும். ஸோ இதோட இதை நான் ஒரு பார்ட் 1 முடிச்சுக்கிட்டா.
ஏன்னா ரொம்ப டியூரேஷன் லென்த்தாக இருந்தால் நீங்களும் பார்க்க மாட்டீங்க, வெரி ஆயிரும் உங்களுக்கு. இப்போதைக்கு இந்த டேபிள் வரைக்கும் இருக்கிறது வந்து ஒரு செட் ஆஃப் எலமெண்ட், அவ்வளோதான். இது வரைக்கும் ஒரு பார்ட். இதுக்கப்புறம் வரக்கூடிய இதெல்லாம் வந்து அடுத்து எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் பார்ட்டாக தான் இருக்கும். ஸோ நான் அதை வந்துட்டு பார்ட் ஒன்னாகவே போட்டுடுறேன். ஓகே, தேங்க்யூ, லவ் யூ கைஸ்.